கடைசியில் பீமனோ கீசகனை தரையோடு தரையாக தேய்த்து கொன்றான். பீமனை தடுக்க பல காவலாட்களோ வந்தனர். பீமன் அவர்களையும் கொன்று வீழ்த்தினான். பொழுதும் விழிந்தது. கீசகன் மாண்டு விழுந்திருப்பதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். திரௌபதியிடம் தவறாக நடந்து கொண்டதால் திரௌபதியின் கந்தர்வர்களான கணவன்தான் கொன்றிருப்பார்கள் என்று நினைத்தனர். இதனைக் கண்டு விராட நாட்டு அரசனோ கவலை கொண்டான். மேலும் திரௌபதி இங்கிருந்தால் ஆபத்து நேரிடுமோ என்று நினைத்து அரசகுமாரியிடம் சென்று சைரந்திரியை வேலையை விட்டு அனுப்புமாறு கூறினான். சுதேட்சனையும் அவ்வாறு சைரந்தரியிடம் கூற, சைரந்தரியோ சில காலம் மட்டுமே நான் இங்கு தங்குவேன், அதற்கு பின்பு நானோ இங்கிருந்து சென்று விடுவேன். நான் இருக்கும் வரை உங்களுக்கோ தீங்கு எதுவும் ஏற்படாது, எல்லாம் நன்மையாகவே நடக்கும். கந்தர்வர்களால் இனி யாருக்கும் தீங்கு நேராது என்றாள். அதற்கு பின்பு சுதேட்சனை